பகையின் ஓசையில் காதலின் மௌனம். அத்வைத்த அழைச்சுக்கிட்டு சைத்தன்யா கிட்ட போய் ஒப்படைச்சா, இவனை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, எனக்கு கிச்சன்ல இன்னும் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னவகிட்ட, ஏன் ஆனந்தி எங்க அப்படின்னு அத்வைத் கூட விளையாடப்படியே கேட்டான் சைத்தன்யா. ஆனந்தி ஊருக்கு போயிருக்கிறதா சொல்ல, அதை கேட்டவன் அன்விதாவை கூர்மையா பார்த்தான். அவள் அந்த பார்வையை பார்க்காத மாதிரி அறையை விட்டு வெளியே போனான். நைட் உணவை பெரியவரோட அறைக்கு அனுப்பிட்டு குழந்தைக்கும் சைத்தன்யாவுக்கும் தனக்கும் உண்டான உணவை அவங்களோட அறைக்கு எடுத்துட்டு போனா அன்விதா. குழந்தைக்கு இரவுல கதை சொல்லி தூங்க வைப்பது அன்விதாவிற்கு பழக்கம். அப்படி இன்னைக்கும் நைட்டு குழந்தைய தன்னோட பக்கத்துல படுக்க வச்சுட்டு கதை சொன்னான். குழந்தைக்கு மறுபுறம் படுத்திருந்த சைத்தன்யா அவ கதை சொல்ற அழக ரசிச்சான். அவனுக்கு இது மாதிரி சின்ன வயசுல கதை சொல்ல யாரும் இருந்ததே இல்லை அப்படின்னு நினைச்சு வருந்தினான். தாத்தா அவனை தூங்க வைக்கிறதுக்கு அவன் கையில அன்னைக்கு கார் பொம்மையை கொடுத்தாரு. அவன் கார் ரேஸ்ல போறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நினைச்சவன் ஒரு பெருமூச்சோட குழந்தையையும் அன்விதாவையும் அணைச்சுக்கிட்டு அவ சொல்ற கதையை கேட்டுக்கிட்டே அத்வைத் தூங்குறது மாதிரி அவனும் தூங்கினான். அவங்க ரெண்டு பேரும் தூங்குறத பார்த்துக்கிட்டே இருந்தவ சைத்தன்யா குழந்தைய குறுக்க படுக்க போவதற்கு சண்டையிடுவான் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்தவ ஏமாந்து போயிருந்தா. அவனுடைய முகத்தை கொஞ்சம் கூட அவன் சுழிக்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவளும் தூங்கினான். காலையில அத்வைத்த பிளே ஸ்கூல்ல விட்டுட்டு சைத்தன்யா கூட வழக்கம் போல ஹாஸ்பிட்டலுக்கு போனான். காரை ஓட்டிக்கிட்டே அன்விதாவை திரும்பி பார்த்த சைத்தன்யா, ஒரே நாள்ல உலகம் முடிஞ்சிருமாம், அப்படியே ஆதிரா அப்படின்னு கேட்டான். அவ புரியாம பார்க்கவும் அவளை பார்த்து கிண்டலா சிரிச்சபடி, அதிகபட்சம் இன்னும் ஒரு 15 நாள் அத்வைத் நம்ம கூட படுப்பானா, அதுக்கப்புறம் நீ யார நம்ம இடையில படுக்க வைக்க போற அப்படின்னு கேட்டான் கிண்டலா. உனக்காக பல வருஷம் காத்துட்டு இருந்தனா, இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்க மாட்டேனா அப்படின்னு காதலோட சொன்னான். நீங்க காத்துட்டெல்லாம் இருக்க வேண்டாம், அதுக்குதான் சொன்னேன் பாரியையும் கீதாவையும் மன்னிச்சிடுங்கன்னு. அதை நீங்க பண்ணா நம்ம சேர்ந்து இன்னைக்கே வாழலாம் அப்படின்னா. முடியாதுடி, நீ என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், பொய் சொன்னா தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னான் சைத்தன்யா. அதை கேட்டவளுக்கு கண்கள்ல கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்தது. அதை அவன்கிட்ட இருந்து மறைக்க வெளியில வேடிக்கை பார்த்தபடி வந்தா அன்விதா. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு நினைவுக்கு வந்தவளா சைத்தன்யா கிட்ட திரும்பி, தாத்தா உங்களுக்காக ஏதோ வேண்டிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போறதா சொன்னாரு, அப்படி போறதா வந்தா அவரை தனியா அனுப்ப வேண்டாங்க அப்படின்னா. என்கிட்டவும் தாத்தா இதை பத்தி பேசினாரு, தனியா அனுப்ப எனக்கும் இஷ்டம் இல்ல ஆதிரா. அவரோட பாலிய நண்பன் குணசேகரன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் தன்னோட மனைவி இழந்தவர் தான். அவர்கிட்ட இன்னைக்கு நான் பேசி பாக்குறேன், அவர் ஒத்துக்கிட்டா தனியா ஒரு கார் வச்சு அவங்க 2 பேரையும் ஒட்டுக்கா போயிட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். சரிங்க அப்படின்னா. தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் கண்டிப்பா நம்ம சைத்தன்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். ஹாஸ்பிட்டல் வரவே காரை விட்டு உள்ள நினைச்சபடியே நடந்து போனான். 2 நாட்கள் கழிச்சு தாத்தா குணசேகரனோட துணையோட கோவிலுக்கெல்லாம் கிளம்பி போனாரு. ஒரு வாரம் வாழ்க்கை ரொம்ப அமைதியா போச்சு. ஆனந்தி திரும்ப வர நாளுக்காக அவளோட காத்துட்டு இருந்தான் சைத்தன்யா. தாத்தா வர நாளுக்காக அவர் வந்து உண்மையை சொல்ற பிறகுதான் நடக்க இருக்கும் விபரீதங்களுக்காகவும் அன்விதா ஒருவித பயத்தோடையே காத்துட்டு இருந்தா. ஒரு நாள் இரவு அன்விதா கிச்சன்ல இருக்க சைத்தன்யா குழந்தையோட அவனோட அறையில விளையாடியபடியே டிவி செய்திகளை பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஒரு செய்தியை கேட்டவன் அவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. காரணம், அங்க ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையை காட்டிட்டு இருந்தாங்க. அதுல போலி ஆவணங்களை கொடுத்து ஒருத்தர் மருத்துவரா பல வருஷங்களா அங்க வேலை செஞ்சது கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டவன், நம்ம ஹாஸ்பிட்டல்ல அப்படி யாராவது இருந்தா அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு. உடனே தன்னோட அலைபேசி எடுத்து அட்மினுக்கு கூப்பிட்டான். தான் காலையில வரும்போது கடந்த 5 வருஷமா தன்னோட மருத்துவமனையில சேர்ந்த பணியாட்களோட விவரங்கள் தன்னோட டேபிள்ல இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போனை வச்சான். காலையில எப்பவும் போல சைத்தன்யாவும் அன்விதாவும் அத்வைத்த பிளே ஸ்கூல்ல விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்தாங்க. அன்விதா பேஷண்ட்டுகள் அதிகமா இருக்கனால
தனக்காக அவங்க காத்துட்டு இருக்கிறதா சொல்லி அவ வேலையை அவ பார்க்க போக சைத்தன்யா தனக்குண்டான பேஷண்ட வேற டாக்டரை பார்க்க சொல்லிட்டு அவனோட அறைக்கு போனான். அங்க கடந்த 5 வருஷங்களா இந்த மருத்துவமனையில சேர்ந்த அத்தனை பேரோட விவரங்கள் அடங்கிய ஃபைலும் அவன் டேபிள்ல வரிசையா அடுக்கப்பட்டிருந்தது. தன்னோட இன்டர்காமை எடுத்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணவன் இனி 2 மணி நேரத்துக்கு தன்னை யாரும் தொல்லையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தான். அவனோட நாற்காலியில சாய்ந்து அமர்ந்து ஒவ்வொரு ஃபைலா பார்த்துக்கிட்டே வந்தான். சந்தேகம் ஏற்படுற நபரோட அலைபேசி என்ன கிராஸ் செக் பண்ணான். அவங்க படிச்ச கல்லூரியை பத்தி விசாரிச்சான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்தவித தவறான ஆட்களும் மருத்துவமனையில சேரல அப்படின்னு நினைச்சு நிம்மதி பேர் மூச்சு விட்டான். அடுத்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தவன் திகைச்சு போனான். அதுல தன்னோட மனைவியோட போட்டோ இருந்தது. ஓ, ஆதிராவா அப்படின்னு நினைச்சபடி அவளுடைய விவரம் அடங்கிய ஃபைலை எடுத்து பார்த்தான். பார்த்தவன் அதிர்ந்து போனான். அதுல ஆதிராவுக்கு பதிலா அன்விதான்னு பேர் எழுதிருந்தது. அதை கண்டு குழம்பி போனவன் ஒருவேளை தவறா ஏதாவது பெயரை என்டர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சபடி அவளோட சர்டிபிகேட் எல்லாம் சரி பார்த்தான். எல்லாத்துலயுமே அவளுடைய பெயர் அன்விதா அப்படின்னு டைப் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம ஆதிரா படிச்ச கல்லூரி சென்னை இல்லவா, ஆனா இதுல மதுரைன்னு இருக்கே. அவனுக்கு ஒன்னும் புரியல. அன்விதா அன்விதான்னு 2 தடவை சொல்லி பார்த்துக்கிட்டான். இந்த பெயரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சவன் மேலும் அந்த ஃபைலை திருப்பி பார்த்தான். அதுல அவங்களுடைய பெற்றோர்கள் பெயரும் தனக்கு ஒரு அக்கா இருக்கிறதாவும் சுய விவரத்துல இருந்துச்சு. அவங்களுடைய பெயரையும் பார்த்தான். அவளுடைய அக்கா பெயர் ஆதிரா அப்படிங்கிறது இருந்ததை பார்த்ததும் அவனால அதை நம்பவே முடியல. அப்படின்னா இங்க வந்தது ஆதிராவோட தங்க அன்விதாவா? என் கூட இருக்கிறது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே ஆதிரா இல்லையா? அப்போ ஆதிரா என்ன ஆனா? அவ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சவளுக்கு அந்த ஏசி அறையிலும் வியர்த்து கொட்டுச்சு. எப்படி இந்த தவறு நடந்தது? அப்போ தன்னோட ஆதிரா என்ன ஆனா? அவனால அந்த ஃபைலை பார்த்த அதிர்ச்சியை தாங்க முடியல. தான் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆதிரா இல்ல, அவளுடைய தங்க அன்விதா. ஒரு முறை ஆதிரா கூட எப்பவோ பேசும்போது ஆதிரா தனக்கு தங்க இருக்கிறத பத்தி சொல்லிருக்கா. ஆனா 2 பேரும் இப்படி ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற நிறைய கேள்விகள் அவனுக்கு எழுந்தது. அவ ட்வின்ஸ்ன்னு சொன்னதா ஞாபகமே இல்ல. அன்விதா யாரையோ காதலிக்கிறதா அன்னைக்கு ஆதிரா ஒரு நாள் சொன்னான். ஒருவேளை அவன் ஏமாத்திருப்பானோ? அத்வைத் குழந்தை என்னோடது இல்லையோ? அன்விதாவுக்கும் வேற எவனுக்கோ பிறந்த குழந்தையோ? அவன் ஏமாற்றியதால குழந்தைக்கு அப்பா வேணும்னால தன்னை ஏமாத்தி ஆதிராங்கிற பெயர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ? என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருப்பாளோ அப்படின்னு பலவாறு யோசிச்சு குழம்பி போனான் சைத்தன்யா. ஆனா அத்தனைக்கும் விடை சொல்ல வேண்டியது அன்விதா மட்டும்தான். தான் பக்கத்துல இருக்கிறது அன்விதாவா ஆதிராவாங்கிற வித்தியாசம் தெரியாமலையா இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். அதுக்கு மேல அவனால் உட்கார கூட முடியல. நாற்காலிலிருந்து எழுந்து அறையில குறுக்கு நெடுக்குமா நடந்தபடி யோசிச்சான். அப்படின்னா என்னோட ஆதிரா என்ன ஆயிருப்பா? அவளுக்கு வேற கல்யாணம் நடந்திருக்குமோ? அன்விதா இதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்கிட்ட உண்மையை அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. இப்படி துரோகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு யோசிச்சவனுக்கு கோவம் தான் தலைக்கு எரிச்சு. எவ்வளவு திமிருந்தா என்னை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிருப்பா? போய், எல்லாம் போய், நடிப்பு எல்லாம் நடிச்சிருக்கா. தன்னுடனே இருந்து எத்தனை போய் சொல்லிருக்கா. ஆதிராவாகவே நடிச்சு என்னை எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கா. படுபாவே. அப்போ என்னோட ஆதிரா என்ன ஆனா அப்படின்னு நினைச்சவனுக்கு அதுக்கப்புறம் வேலையே ஓடல. அப்போ அந்த வினாடி திடீர்னு அவனோட அரைக்கதவை தட்டிட்டு உள்ள வந்தா அன்விதா. என்னங்க, இங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க? ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. கொஞ்சம் ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் போகணும். நீங்க போறீங்களா இல்ல நான் போகவா? அப்படி நான் போற மாதிரி இருந்தா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட பேஷண்ட்டுக்கு நீங்க வேற டாக்டரை மாத்தி விடணும் அப்படின்னு சொன்னான். இல்ல நீயே போ, நான் வேற டாக்டரை உன்னோட பேஷண்ட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு அவளையே கூர்மையா பார்த்தபடி சொன்னான். ஆபரேஷன் செய்ய போகும் பதட்டத்துல சைத்தன்யாவோட குரல்ல இருந்த மாற்றத்தை அன்விதா கவனிக்கவே இல்லை. கையில இருந்த வளையல்களையும் அவளுடைய மொபைலையும் டேபிள் மேல வச்சவ, சரிதாங்க, நான் போயிட்டு வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னபடி வெளியில போனான். வெளியில போனவளையே பார்த்துட்டு இருந்தான் சைத்தன்யா.
அதே சமயம் அவ டேபிள் மேல இருந்து அவ வச்சிட்டு இருந்த அந்த மொபைல் போன் ஒலிக்க யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக மொபைலுக்கு பக்கத்துல வந்தான் சைத்தன்யா. அதுல விஜயன் அப்படிங்கிற பெயரை பார்க்கவும் திகைச்சு போனான். இந்த பெயரை கல்யாணத்தன்னைக்கு லலிதா கூட வந்தவன் தானே இவன், அந்த விஜயன் அப்படின்னு நினைச்சபடி அதை அட்டன் பண்ணி காதல வச்சான். மறுமுனையில ஹலோ அன்விதா, அன்விதா லைன்ல தானே இருக்க அப்படின்னு கேட்டவன் கிட்ட எதுவுமே பேசாம மௌனமா இருந்தான் சைத்தன்யா. அந்த மௌனத்தை விஜயன் பெருசா எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு பேசிட்டே போனான். ஏய் அன்விதா, சைத்தன்யா பரிபூர்ணமா குணமாயிட்டதா லலிதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? முதல்லையாவது சைத்தன்யா நடக்க முடியாம இருந்தப்போ தெளிவா யோசிக்காம இருந்திருப்பான். ஆனா இப்போ அப்படியெல்லாம் இல்ல, உடம்பு நல்ல குணமாயிடுச்சு. அதனால கண்டிப்பா உன்னை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பான். நீ ஆதிரா இல்ல அன்விதான்னு அவனே தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், பாத்துக்கோ. உண்மைய அவனே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் உன்னால இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சாயங்காலமா வந்து உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்னபடி போனை வச்சான். விஜயனோட பேச்சுல சைத்தன்யாவோட உடல் முழுவதும் தீப்பற்றி எரிவது போல இருந்தது. அப்படின்னா அன்விதாவோட காதலன் விஜயனா? அப்போ அன்விதா தன்னோட குழந்தையா கொண்டு வந்து தாங்கிட்ட இருக்கிற அத்வைத், அந்த குழந்தை அவனுடைய குழந்தை இல்லையா, விஜயனோட குழந்தையா? அவ காதலுக்காக தன்னை ஏமாற்றி திருமணம் செஞ்சுட்டாளா? அப்படின்னா ஆதிரா என்ன ஆனா? ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆதிராவை கொலை பண்ணிட்டாங்களோ, இல்ல அவளுக்கு வேற யார் கூடயாவது திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னெல்லாம் ரொம்ப யோசிச்சு குழம்பி போனான் சைத்தன்யா. அன்விதா கிட்ட இதை நேரடியா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கேள்விகள் எல்லாம் அப்படியே மனசுல அமுங்கி போச்சு. இனி அவளை கூர்ந்து கவனிச்சுதான் உண்மையை கண்டுபிடிக்கணும். இந்த சைத்தன்யாவை முட்டாள்னு நினைச்சுக்கிட்டாங்களா இவங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இவ்வளவு போய் சொல்லியிருப்பாங்க, என்ன இப்படி ஏமாத்திருப்பாங்க? ஆதிரா என்ன ஆனான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அன்விதா கிட்ட உண்மையை கேட்டா அவ சொல்லுவாங்கிற நம்பிக்கையே இப்போ இல்லை அப்படின்னு நினைச்சவன் அவளுடைய போனை எடுத்து அதில் உள்ள கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பார்த்தான். அவளை அதிகமா கூப்பிட்டு இருந்தது விஜயன், லலிதா, கீதாவும் தான். ஓ, கீதாவும் இதுல இருக்காளா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றாங்களா, ஏமாத்துறாங்களா அப்படின்னு நினைச்சவனுக்கு அதுக்கு மேல தன்னோட ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவே முடியல. எல்லாம் வேஷம், 3 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சவனால அந்த அறையில நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. மடமடன்னு அறையை விட்டு வெளியே போனவன் காரை எடுத்துக்கிட்டு சென்னையில மாலை வரைக்கும் சுத்தினான். அவனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் அன்விதாவோட முகத்தை பாக்குற மனநிலையில இல்ல. இந்த அதிர்ச்சியை சமாளிக்க அவனுக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டலே இருந்தா அவ்வப்போது அன்விதா வந்து அவனை குழப்பி விடுவா. தனியா யோசிக்கணும். இந்த 3 பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும். தன்னை ஏன் ஏமாத்தினாங்க, ஆதிரா எங்கங்கிற உண்மைய இவங்க வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு முடிவெடுத்தவன் தான் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு காரை விட்டான். காலையிலிருந்து சைத்தன்யாவை காணாம தவிச்சு போனா அன்விதா. அவகிட்ட சொல்லாம இதுவரைக்கும் இவன் இப்படியெல்லாம் வெளியில போனதே இல்லை. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு அவளுக்கும் எதுவும் புரியல. அவனுக்காக அவனோட அறையில வந்து காத்துட்டு இருந்தா. அப்பதான் அவனோட டேபிள்ல எக்கச்சக்கமான ஃபைல்கள் குவிஞ்சு கிடக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டா. அது என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்தவ அதிர்ந்து போனான். அது அங்க பணிபுரியும் ஆட்களோட விவரம் அடங்கிய பட்டியல், ஃபைல்ஸ். அப்படின்னா அவனுடையதும் இங்கதானே இருக்கணும் அப்படின்னு நினைச்சபடி எல்லா ஃபைலையும் தொலாவினான். அவ எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. இதோ அவளுடைய ஃபைல். அதுல அன்விதாங்கிற பெயரையும் அவளுடைய புகைப்படத்தையும் பார்த்தவ அதிர்ந்து போனான். ஐயோ, இதை எப்படி மாத்தாம இருந்தோம்? இத கண்டிப்பா அவன் பார்த்திருக்கணும். அதனாலதான் தங்கிட்ட எதுவுமே சொல்லாம வெளியில போயிட்டான். இப்போ நான் ஆதிரா இல்ல அன்விதாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி என்னென்ன பூகம்பமெல்லாம் வெடிக்குமோ அப்படின்னு பயந்தபடியே அவனுக்காக காத்துட்டு இருந்தா. சைத்தன்யாவும் அறைக்குள்ள வந்தவன் அவளை பார்த்து கோவமா முறைச்சான். அவனுடைய கண்கள் ரத்தமா சிவந்திருந்தது. அந்த பார்வையோட தாக்கத்தை தாங்க முடியாதவ மெதுவா எழுந்து நின்னான். அவளவே பார்த்துக்கிட்டு உள்ள வந்த சைத்தன்யா பக்கத்துல இருக்கிற டேபிளையும் அங்க இருந்த ஃபைலையும் பார்த்தான். அவ அதை பார்த்துட்டாங்கிற அடையாளம் தெரிய
சட்டன்னு அவளை திரும்பி பார்த்தவன், அப்போ உன் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இனி உன்கிட்ட அதோட விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு கர்ஜனை குரல்ல கேட்டவன் அழுத்தமான காலடிகளோட கதவு கிட்ட போய் அதை இழுத்து சாத்தினான். கதவை பூட்டிட்டு அவ எதிரில் வந்து நின்னான். அவன் கதவை பூட்டவும் அதிர்ந்து போனான். அன்விதா இத்தனை மாசங்கள்ல அவன் அவனோட அலுவலக அறைக்கதவை பூட்டினதே இல்லை. அதுவும் பூட்டி சாவிய தன்னோட பேக்கெட்ல பத்திரப்படுத்தியத அன்விதா ஒரு பயத்தோட மனசுல குறிச்சுக்கிட்டா. அவன் அவளுடைய பக்கத்துல வர வர பின்னாடி நகர்ந்துகிட்டே போனான். இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் ஆதிராவோட தங்கச்சி அன்விதா தான். நீங்க நான் வரும்போது நடக்க முடியாம உடம்பு முடியாம இருந்தீங்க. ஆதிராவுக்காக தவிச்சு போனீங்க. ஆதிரா ஆதிரான்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களை குணமாக்க வேற வழி இல்லாம நான் தான் ஆதிரான்னு சொல்ல வேண்டியதா போச்சு. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாம் தாங்க சொன்னேன். ஆனா தாத்தா தான் இந்த பொய்ய அப்படின்னு பேச்ச தொடங்குவோம். சிச்சி, வாய மூடு. தாத்தாங்கிற பெயர் சொல்ல உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என் தாத்தா அப்படிப்பட்டவர் இல்ல. அவருக்கும் தெரியாம தான் நீ பொய் சொல்லி அவரை ஏமாத்திருக்க அப்படின்னு சொன்னான். ஐயோ இல்லைங்க, தாத்தாவுக்கு எல்லாமே தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். அவர் தானே இங்க என்னை இன்டர்வியூ பண்ணாரு. இதோ இந்த ஃபைல் கூட தாத்தா பார்க்காம எப்படிங்க இங்க வந்திருக்கும்? நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு கெஞ்சினா. தாத்தாவுக்கு நீ அன்விதாங்கிறது தெரியுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் ஆதிரா மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அது தாத்தாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். இது என்ன புது கதையா இருக்கே அப்படின்றபடி சைத்தன்யாவை உறுத்து விழிச்சா. என்னடி முழிக்கிற? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ ரூமை விட்டு வெளியில போன உடனே உன்னோட ஆசை காதலன் விஜயன் போன் பண்ணி விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோன்னு உன்னை எச்சரிச்சு வச்சிருக்கான். அதை நானும் கேட்டேன். அப்படின்னா என்னடி அர்த்தம்? அவனும் நீயும் பிளான் பண்ணி தானடி என்னை ஏமாத்துறீங்க? எல்லாம் கூட்டுக்களவாணிகளா? என் சொத்துக்காக தானடி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டான். இல்லைங்க, சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னவள, சீ வாய் மூடு. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் பழைய சைத்தன்யா இல்ல. குழந்தைய யார்கிட்ட பெத்த அப்படின்னு அசிங்கமா கேட்டான். ஐயோ, என்ன இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? அது உங்க குழந்தைங்க அப்படின்னா. என்னது ஏன் குழந்தையா? எனக்கும் உனக்கும் பிறந்துச்சாடி அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. இல்லைங்க, இது உங்களுக்கும் என் அக்காவுக்கும் பிறந்த குழந்தை. அவனை நான் தான் பிறந்ததுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அன்விதா. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்றதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி? அது உன் குழந்தை தான். உனக்கும் விஜயனுக்கும் பிறந்த குழந்தை. 2 பேரும் சேர்ந்து சொத்துக்காக அந்த குழந்தைய என் தலையில கட்டி என்னை ஏமாத்த பாக்குறீங்க அப்படிதானடி அப்படின்னு கேட்டான். இவன் என்ன புது புது கதையெல்லாம் சொல்றான் அப்படின்னு நினைச்சவ சைத்தன்யா பேசுறதெல்லாம் கேட்டவளுக்கு தலையே சுத்துச்சு. ஐயோ இல்லைங்க, விஜயன் எங்க அப்பா எனக்காக பார்த்த மாப்பிள்ள. ஆனா அவர் கூட எனக்கு எந்த தப்பான தொடர்பும் இல்லை. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா தான் இருந்தாரு. ஆனா உங்க உடம்பு முடியாத சூழ்நிலையில தாத்தா கேட்டதால உங்களை ஆதரவாகவே இருந்து கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அன்விதா. எல்லாத்தையும் சொன்னாலே தவிர சைத்தன்யாவை அன்விதா காதலிச்சதா சொல்லவே இல்லை. ஏற்கனவே விஜயனுக்கும் தனக்கும் தவறான தொடர்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற அவங்கிட்ட தன்னோட காதலை பத்தி சொல்ல அவளுக்கு மனசே வரல. நடக்கிறது நடக்கட்டும்னு நினைச்சவ எல்லாம் உங்களுக்காக தான், நீங்க சீக்கிரமா குணமாகணும்னு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறதோட மட்டும் சொல்லி நிறுத்திக்கிட்டா அன்விதா. ஆனா அவன் அதை நம்பவே இல்லை. என்னது எல்லாம் ஏன் நல்லதுக்காகவா? ஏண்டி யார ஏமாத்த பாக்குறீங்க? சரிடி, எல்லாமே எனக்காக பண்ணதாவே இருக்கட்டும். இப்போ எங்கடி ஆதிரா? அவளை என்னடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டான். ஆதிராவை நான் ஒன்னும் பண்ணலைங்க. அவ பிரசவத்துல உடம்பு முடியாம இறந்துட்டா அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னவளோட தொண்டைய ஓடி வந்து அழுத்தி பிடிச்சான் சைத்தன்யா. அவனால ஆதிரா இறந்த செய்திய தாங்க முடியல. அப்படி அழுத்தி பிடிச்சவன் அவளை சுவற்றோரமா நிக்க வச்சு, பொய் சொல்லாதடி, ஏன் ஆதிரா இறந்துட்டாளா? அவ என்னை விட்டு போயிட்டாளா? நான் நம்பவே மாட்டேன். என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் பொய் சொன்ன உன்னை இப்படியே இங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு கோவத்துல கத்தினான். அவன் தொண்டை பிடிச்சதுல பேச முடியாம திணறவன், இல்லைங்க, சத்தியமா நிஜமா ஆதிரா இறந்துட்டா.
என்ன நம்புங்க அப்படின்னு திக்கி திக்கி சொன்னான். அதை கேட்டவன் சட்டுன்னு அவளுடைய கழுத்துல இருந்து கையை எடுத்தவன். ஆதிரா இறந்துட்ட அதிர்ச்சிய தாங்க முடியாம துடிச்சு போனான். அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்தவனோட கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. அதை கண்ட அன்விதாவுக்கு தன்னோட அக்காவை எவ்வளவு காதலிச்சிருக்காங்கிறது புரிய ஆனா அவளுக்கு தான் மனசுல நிம்மதியே இல்லை. மனசெல்லாம் ரொம்ப ரணமா இருந்தது. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் எழுந்து வந்து அவளுடைய தொண்டைய மறுபடியும் இறுக்கி பிடிச்சுவன். ஏண்டி எல்லாரும் சேர்ந்து அவளை கொண்டுட்டு என்கிட்ட டிராமாவா போடுறீங்க அப்படின்னு கேட்டான். இவன் என்ன லூசா, கேனத்தனமா உளறானே அப்படின்னு மனசுல நினைச்சுவ அவனுடைய கைய முடிஞ்ச அளவுக்கு பலமா பிடிச்சு தள்ளி விட்டா. அவன் தொண்டைய அழுத்தி பிடிச்சதுல மேலும் மேலும் இருமல் வந்துகிட்டே இருந்தது. அத சரிசு பண்ணிட்டு, சரிங்க, நீங்க என்ன அவ்வளவு முட்டாளா? எங்க அக்காவை நானே எப்படி கொள்ளுவேன்? அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு யோசனை இருக்காதா? உங்க மண்டையில மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு கோவத்துல அவளும் கத்தினான் திக்கி திக்கி. அதை கேட்டவன் அவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சான். அவன் அடிச்சதுல கீழே போய் விழுந்தவ, ஏண்டி போலியான பேரை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நடிச்சு என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா ஏமாத்தின நீங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, அதை கண்டுபிடிச்ச நான் முட்டாளாடி அப்படின்னு அவளுடைய தலைமுனிய கொத்தா பிடிச்சான். எனக்காக ஆதிரான்னு பேர் சொல்லி பொய் சொல்லி நடிச்ச, என் நல்லதுக்காக தான் அதை நீ பண்ணதாவே இருந்தா அதை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையாடி? அப்படி சொல்லியிருந்தேன்னா நானே இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு ஆதிரான்னு பொய் சொல்லி இத்தனை மாசமா என்னை ஏமாத்தி கழுத்தை அறுத்துட்டியடி. எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டீங்களாடி? ஆளாளுக்கு எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் இன்னியும் நம்புறதுக்கு நான் என்ன அவ்வளவு கேனேனா அப்படின்னு கேட்டான். அவன் பேசுறத தாங்க முடியாத அன்விதா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க லூசுதாங்க. ஒருத்தர் உங்களுக்கு தான் நல்லது பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள புரிஞ்சுக்காம இருக்கிற மனுஷனெல்லாம் என்ன மனுஷனோ அப்படின்னு அழுதுகிட்டே அவனை திட்டினான். அதை கேட்டவன் அவளை மறுபடியும் பலார்னு ஒரு அரைய அவ மறுபடியும் கீழே விழுந்தா. ஏண்டி குழந்தைய வேற எவனுக்கோ பெத்துட்டு எனக்கு பெத்ததா சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்டான். அவன் அரைஞ்சதுல கீழே விழுந்தவ அவன் அடிச்ச கன்னத்தை தாங்கி பிடிச்சுக்கிட்டு, அது உங்க குழந்தை எனக்கு பிறக்கல, எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு எந்த குழந்தையும் பிறக்கல, என்ன நம்புங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் அன்விதா. உன்னை நம்புறதா வேண்டாமான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணா நானே கண்டுபிடிச்சிருவேன், பண்ணட்டுமா அப்படின்னு கூர்மையான பார்வையோட அவளை நோக்கி நெருங்கி வந்தான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு அவளுக்கு எதுவும் புரியல. அவ புரியாம சைத்தன்யாவை பார்க்கவும், என்னடி முழிக்கிற? நானும் ஒரு டாக்டர், நீயும் ஒரு டாக்டர். உனக்கு தெரியாதா ஒரு பொண்ணுக்கு கன்னித்தன்மை இருக்கா இல்லையா, அவ குழந்தை பெத்திருக்காளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா? அத நான் உன்கிட்ட டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்குவா அப்படின்னு வக்ரமா கேட்டுட்டே கிட்ட வந்தான். அந்த வார்த்தையை கேட்டவளுக்கு அருவருப்பா இருந்தது. இப்படியெல்லாம் பேச உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்படி டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுமா? என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லாமையா இருக்கீங்க? நான் சொல்றத நம்பாம என்ன டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் என்ன மனுஷனும்? கொஞ்சம் கூட இரக்கத்தன்மையே இல்லாத மிருகம் அப்படின்னு கோவத்துல கத்தினா அவளும். பரவாயில்லடி, நான் மிருகமாவே இருந்துட்டு போறேன், அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இனி யாரையும் ஆதாரம் இல்லாம நான் நம்பவே மாட்டேன். ஆனா நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு இந்த நிமிஷம் தெரிஞ்சே ஆகணும். அட்லீஸ்ட் குழந்தையாவது என் குழந்தைதானா இல்ல அதையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொன்னவன் அவளுடைய தலைமுடிய கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கொத்தா பிடிச்சிட்டு போய் அவனோட அறைக்குள்ள இருக்கிற பேஷண்ட் படுக்கும் அறையில படுக்க வச்சான். அவ எவ்வளவு போராடி பார்த்தும் சைத்தன்யா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. அவ கதறி அழுதா, வேண்டாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு எந்த குழந்தையும் பிறக்கல, நான் யார் கூடவும் தப்பான உறவுல இல்ல, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு கதறியவள செவி கொடுத்து கூட அவன் கேட்கவே இல்லை. அவனோட செயலையே கவனமா இருந்தான். அவன் தன்னோட கையில கிளவுஸ போட்டதை பார்த்ததும் அவளுக்கு வயிற்றுல புளிய கரைச்சது. இவன் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
இப்படி கேவலமான முறையில தன்னை செக்அப் பண்ணி என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறானேன்னு நினைச்சவளால அந்த படுக்கையில அதுக்கப்புறம் படுக்கவே முடியல. எழுந்து ஓட நினைச்சா. அதை பார்த்தவன் அவளை அழுத்தமா பிடிச்சு படுக்கையில மறுபடியும் படுக்க வச்சான். சைத்தன்யாவுக்கு அவளுடைய நடவடிக்கையில மீண்டும் சந்தேகத்தை தான் வரவழைச்சது. அப்படின்னா நீ சொன்னதெல்லாம் பொய்யாடி? உன் மேல தப்பு இல்லைனா நான் டெஸ்ட் பண்றதுக்கு நீ ஒத்துக்கோ. அப்படி பொய்யா இருந்தா நீ இப்பவே எந்திரிச்சு போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல நிறுத்திக்கோ. இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவுமே என்னோட வாழ்க்கையில நீ என் மூஞ்சில முழிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவனை பார்த்து அழுகையோட பார்வையால கெஞ்சினான். அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாதவன், அப்படி உன் மேல தப்பு எதுவும் இல்லைனா அமைதியா ஒரு 10 நிமிஷம் படு, எனக்கு ஒத்துழைப்பு கொடு, இல்ல இப்பவே நீ வெளில போடு. இந்த வினாடி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு இப்பவே முடிவு பண்ணிட்டும் போயிடு. குழந்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுடி அப்படின்னா. அந்த வார்த்தையில அதிர்ந்து போனவ அமைதியா அந்த படுக்கையில படுத்தா. கண்களை இறுக மூடிக்கிட்டா. இனி நடக்கிறது நடக்கட்டும்னு நினைச்சவளுக்கு கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவன் கையில கிளவுஸ முழுதமா போட்டவன் அவளுடைய பெண்மையை பரிசோதிச்சான். அவன் தொடும்போது அதிர்ந்து போனவ பல்ல கடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் எந்த உணர்வும் அவளுக்கு இல்லை. மரக்கட்ட மாதிரி அப்படியே படுத்திருந்தா. கண்கள்ல கண்ணீர் மட்டும் வழிஞ்சுக்கிட்டே இருந்தது. தன்னோட பெண்மையை பரிசோதித்த அவளுடைய கணவன் அவளால இந்த அவமானத்தை தாங்கவே முடியல. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இனி அவன் கூட வாழ்றதெல்லாம் நடக்கவே முடியாத விஷயம். இனி தன்னோட வாழ்க்கையில சைத்தன்யாங்கிற ஒரு ஆள் இல்லை அப்படின்னு மனசுல உறுதியா முடிவு பண்ணவ கண்களை இறுக மூடிக்கிட்டா. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவளுடைய உடலை முழுமையா பரிசோதிச்சவன் அதிர்ந்து போனான். அவ இன்னும் கன்னித்தன்மை இழக்காமையே இருந்தா. குழந்தையும் அவளுக்கு பிறக்கல. அப்படின்னா அவ சொல்றது உண்மை. அது தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அவளை பார்க்காம திரும்பி நின்னா. சரி கிளம்பு, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னவன் அவளுடைய முகத்தை கூட திரும்பி பார்க்காம கிளவுஸ் கழட்டி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அறையை விட்டு வெளில போனான் சைத்தன்யா. புடவைய சரி பண்ணிட்டு நின்னவளால நிக்கவே முடியல. கண்ணீர் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் கதறி அழுதா. சைத்தன்யா காருக்கு போய் உட்கார்ந்தும் கூட அன்பிதா வராம இருக்கிறத பார்த்து அவளுக்கு அலைபேசியில கூப்பிட்டான். ஆனா அதை அவ எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் அவளுக்காக கார் பார்க்கிங்ல தன்னோட கார்ல இருந்தபடியே காத்துட்டு இருந்தவன் அவ இன்னும் வராதனால மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அவனோட அறையை தேடி பார்த்தான். ஆனா அவ அந்த அறையில இல்லை. எங்க போயிருப்பான்னு நினைச்சு யோசிச்சவன் ஒன்னும் புரியல. வெளில வந்தவன் ஒரு நர்ஸை பார்த்து எங்க ஆதிராவை காணல அப்படின்னு விசாரிச்சான். சார், அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இப்படி நடந்து போனாங்க, நீங்க பாக்கலையா அப்படின்னு கேட்டா. ஓ ஆமா, நான் தான் கொஞ்சம் வெளியில வேலை இருக்குன்னு அனுப்பி வச்சேன். சரி சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவ போன திசையை நோக்கி காரை விட்டான் சைத்தன்யா. ஆனா எங்க தேடியும் அன்விதாவை கிடைக்கவே இல்லை. சரி, எப்படியும் அவ குழந்தைக்காக வீட்டுக்கு தான் வருவா, வேற வழி அவளுக்கு இல்ல அப்படின்னு அசால்ட்டா தன்னோட தோள்களை குலுக்கியபடி நினைச்சவன் அவனுடைய வீட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டு போனான் சைத்தன்யா.